வீட்டு போய் டீ காஃபி ஏதாச்சும் எடுத்து குடி, போய் படிப்போ. ஃபர்ஸ்ட் போனேங்க. வந்தோடனே போன் கேளு, அங்கதான் இருக்கு, போய் எடுத்துக்கோ. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேம்மா. மச்சான் வாடா ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். வந்தோடனே எடுத்து படிப்போ. கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு என்னடா என்ன சத்தம் கேக்குது? ஏன்னா வந்தோடனே நீ போன் பாக்குறியா நீ? அதுவும் அவனோட சேர்த்து வச்சுக்கிட்டு. ஏய் போய் நீ படிடா, போடா நீ போய் படி அரவிந்த். ஏ வாடா விளையாட போலாம். போடா. ஏய் அவன் தான் கூப்பிடுறல, போங்கடா. போக முடியாது. போ. ஏ வாடா வீட்டுக்கு போகணும். வேண்டாம். நீ ஸ்கூல் போக முடியாது. போ, டிஃபன் பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு போடா. உள்ள நீனாச்சும் எடுத்துட்டு போ. உட்கார்வா. உள்ள வந்து உட்கார்வா. அண்ணன்ஸ் போறேன், பேசாம இருங்க. அரவிந்த், லக்ஷன், சந்தோஷ், காயத்ரி, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, என்ன எடுத்துனாங்க மேல. டெஸ்ட்டுக்கு நாளைக்கு படிங்க. நோட் திட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. அரவிந்த், என்ன ஹோம்ஒர்க் செஞ்சிருக்க? அது கம்ப்ளீட்டா இருக்கு. எழுதுறியா இல்லையாடா ஹோம்ஒர்க்கு? மிஸ் அப்பவே பாதி எழுதி எல்லாமே வச்சிருக்கேன். மிஸ் வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. அப்படியே தங்கச்சி எழுதுனா ஹோம்ஒர்க்கு உனதான்டா கேக்குறேன். முட்டி போட ஹோம்ஒர்க் செய்ய பெஸ்ட். நீங்க டெஸ்ட்டுக்கு படிங்க, எதுக்கு பாக்குறீங்க? வெள்ளை அடிச்சு வீட்டுக்கு போங்க. ஏ மச்சான் போன் ஏறா. ஏ மிஸ்ரா, ஏ நின்னு கையில என்ன வச்சிருக்க? அப்ப எதுக்கு மறைக்கிற? குடுறா. பரா ஜாமன் தான் குடு. யார் எடுத்து போன் பண்ண? ஸ்கூலுக்கு போன் பண்ண யார் பர்மிஷன் கொடுத்தா உனக்கு? உங்களோட யார் போன் பார்த்தா? சந்தோஷ் வா. யார் போன் கொண்டு வந்தா? மிஸ் நான் கொண்டு வரல மிஸ். அப்ப ரெண்டு பேரும் போன் பார்த்துருந்தீங்க மிஸ். அது என் போன் தான் மிஸ். எதுக்கு போன் கொண்டு வந்த? வாய் எதுவுமே பேசாத. ஃபேன்ஸ் வந்து போன் வாங்கிக்கோ. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேம்மா. கழட்டியா டிஃபன் பாக்ஸ கழுவிட்டு பேனா எடுத்து வச்சு படிப்போ. எங்க அண்ணன் இவ்வளவு நேரம் ஆகுது, அவன் வரல? தெரியலம்மா. வண்டியா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன கலவரத்தை எடுத்துட்டு வந்த? போனேங்கடா. வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயும் படிங்க. போறேன். அரவிந்த், லக்ஷன், சந்தோஷ், காயத்ரி. அம்மா அரவிந்த் எங்க? உங்க அம்மா வந்தாலும் உள்ளவா? போய் கிளாஸ் வெளில போ. மிஸ் அவங்க ஃபோன் கொண்டு வந்தீங்க, கொடுத்துட்டீங்க.
எனக்கு தெரியாமலே எடுத்துட்டு வந்துட்டான் மிஸ். அரவிந்த் என்ன பழக்கம்? அம்மா தெரியாம ஃபோன் பண்ணாரு. அவனுக்கு ஃபோன் கொடுத்துட்டீங்க. போன் எனக்கு தெரியாதான் எடுத்துருந்தான். அரவிந்த் உங்க அம்மா ஃபோன் கொடுத்துட்டாங்களா? அப்ப நீ ஃபோன் கொண்டு வந்த? அவன் ரேங்கே எடுக்க மாட்டான், எல்லாத்துலயும் ரோவார்டு மார்க் வாங்குறான். ரேங்க் கார்டு கொடுத்தீங்களா மிஸ் இவனுக்கு? கொடுத்துட்டீங்க முன்னாடி. என்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லியிருக்கான் மிஸ். என்கிட்ட அரவிந்த் எல்லாமே ரேங்க் கார்டு கொடுத்துறாங்க, எதுக்கு ரேங்க் கார்டு என்கிட்ட கொடுக்கல? ஏன்டா கொடுக்கல? ரேங்க் கார்டு எல்லாம் காலையிலே கொடுத்துட்டாங்க, நீ எதுக்கு லேட்டா வந்த ஸ்கூலுக்கு? மிஸ் ரேங்க் கார்டு கொடுக்கல மிஸ். நீங்க ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்க காலையில, நீ தான் லேட் பண்ணிட்ட. எங்க போட்ட ரேங்க் கார்டு? எவ்வளவு போய் பேசுறான் பாருங்க மிஸ். வீட்லயே இப்படிதான் எனி டைம் போன் நோண்டிட்டே இருக்கான். அவன் ஸ்கூல்ல வந்து தலையில வந்து போன் பார்த்தா தலை வீட்டுல வந்து படுத்துக்கிறான். ஸ்கூலுக்கு வந்து போன் வை, அவ படிக்கிறா, இவன் படிக்கவே மாட்டேங்கிறான். இவ பரவாயில்ல நல்லா படிக்கவே மாட்டான். ரேங்க் கார்டு வந்து அவ சைன் வாங்கினா இவன் ரேங்க் கார்டு பாய்ஸ்க்கு கொடுக்க வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதிகமா போய் சொல்றான் அவன். நீ எதுக்கு போன் பாக்குறீங்க முன்னாடி? அவன் முன்னாடி நான் போனே பாக்குறது இல்ல மிஸ். போன் வந்து படிக்கிற பையன் படிக்காம இருக்கான், படிக்க மாட்டான். நான் ஒன்னு சொல்லணும்னு மறந்துட்டேன் மிஸ். அந்த பையனும் சேர்ந்து இவன் கூட வந்து வீட்டுல தினமும் போன் பாக்குறான் மிஸ். நான் அவனுமே அப்புறமே அவனை பாத்துக்கிறேன். நீங்க போன் பார்த்தா தலைவலி உண்டாகுது அவனுக்கு. சும்மா கிளாஸ் வந்து தலைவலிக்கு வந்து படுத்துக்கிறான் அவன் கிளாஸ்ல. இனிமே போன் கொடுக்க மாட்டேன் மிஸ். நீங்க எவ்வளவு வேணாலும் அடிங்க, நான் கண்டுக்க மாட்டேன் மிஸ். ஆனா அடுத்த தடவை ரேங்க் எடுக்கணும் மிஸ். அவன் சரி நான் பாத்துக்கிறேன். போன் கொடுங்க மிஸ். போன் என்னங்க போன்? வீட்டுக்கு போங்க. அரவிந்த் போ, பாத்துக்க நாளைக்கு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேம்மா. வந்துட்டியா? அவன் எங்க தெரியலம்மா. எடுத்து வச்சு படி. வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே இனிமே போன்லாம் கேட்க கூடாது. எடுத்து வச்சு படி. நான் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு. கொஞ்சமாச்சும் உனக்கு இது யோசிச்சு பாக்குறியா? நீ அறிவு கூட இல்ல உனக்கு. எல்லாரும் படிக்கிறாங்க, நீ படிக்கிறியா? யோசிச்சு பாரு. அடுத்தவங்க படிக்கிறாங்க, நம்ம படிக்கலன்னு. அவங்க பாரு வந்தோடனே எடுத்து வச்சு படிக்கிறா. நீ படிக்கிறியா? வந்தோடனே போனை தேடி போயிடுற. இனிமேல் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறேம்மா. பாப்போம் அடுத்த தடவை நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்னு. மார்க் எடுக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. போ போய் படி போ. என்ன பண்ண யாருமே வராம இருக்கீங்க? ஏன் லேட்டா? டிஃபன் பாக்ஸ். உனக்கு டிஃபன் பாக்ஸ்னா என்னன்னே தெரியாது. போ. அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. அவனுக்கும் இதுல கொஞ்சோண்டு கொடு, நீனே சாப்பிட்றாத. டெஸ்ட் படிங்க ஃபர்ஸ்ட். ஆன்சர் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. அண்ணா சத்தம் எழுதுங்க. காமிடா. இப்ப தனியா உட்காந்து படிச்சு எழுதுங்கண்ணே. தனியா உட்காந்து எழுதுங்கடா. உங்களாண்டா சொன்னேன் தனியா உட்காந்து எழுதுங்க டெஸ்ட். எவ்வளோ டெஸ்ட் எழுதுங்க நீங்க? எதுவும் கைட் பண்ண மாட்டேன். அரவிந்த் பரவாயில்ல, நல்லா டெஸ்ட் எழுதிருக்க. படிச்சியா இல்லை பிடிக்க படிச்சியா? அப்படி நல்லா எழுதிருக்க நீ. மிஸ் சத்தியமா பிடிக்கலாம் எடுக்கிறேன் மிஸ். நீ படிச்சு எழுதுனியா? படிச்சு எழுதுறேன் மிஸ். சரி இப்போ பாக்குறேன் நான். என்னங்க பேப்பர் கொடுத்துருங்க. பார்த்து
பாத்தியா உன் மார்க் எவ்வளோன்னு? சாரி மிஸ், அடுத்த தடவை எடுத்துக்கிறேன் மிஸ். நல்லா ஆல்ரெடி எடுப்பியா மார்க் நீ? எடுப்பேன் மிஸ், நல்லா எடுக்கிறேன் மிஸ். இப்போ காட்டிங்க வா. மார்க்கே இப்படி எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்க பரவாயில்ல. தேங்க்யூ இனிமேல் மிஸ். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, ஓகேவா? Okay, miss. இந்த மார்க் பத்தாது. தேங்க்யூ மிஸ். சந்தோஷமா உங்க மார்க் பார்ப்போம். ஏன் ரேங்க் எடுக்கல? படிக்கல. மிஸ் நேற்று நைட்டு கரண்ட் போச்சு மிஸ், அதான் மிஸ் படிக்கல. கரண்ட் பஸ்ஸுக்கும் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? வெளில இருந்து படிக்க முடியாதா? லைட் கூட இல்லையா உங்க வீட்டுல? சாரி மிஸ், அடுத்த வாட்டி நான் பாஸ் ஆகிறேன் மிஸ். தெரியான்னு பாக்குறேன் நான். அரைந்து கூட நீனு இது மாதிரி இருக்க. அடுத்த வாட்டி எடுத்துடுறேன் மிஸ். என்ன அடுத்த எடுத்துக்கியா நீ? ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கியா மிஸ்? சரி, வீட்டுக்கு போங்க. முன்னாடி வா, முன்னாடி வா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேம்மா. குடு. என்ன இது? ரேங்க் கார்டா? என்ன கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்க? இதோட நிறைய மார்க் எடுக்கணும் நீ. போ உங்க அண்ணன். ஆன்ட்டியா எங்க ரேங்க் கார்டு காமி? என்ன இவ்ளோ கம்மியா இருக்கு? அவ கூட பரவாயில்ல, நீ வர வர லோதா தாண்டா போற. அடுத்த வாட்டி எடுத்துடுறேம்மா. இப்படிதான் நீ என்கிட்ட சொன்ன நேத்து. அடுத்த வாட்டின்னு சொல்லிட்டு இருக்காத எனக்கு. போ போய் படி இப்பயாச்சும் போ. நீங்க இங்க இருங்க, நான் மிஸ்ஸை பார்த்துட்டு வரேன். மிஸ் எப்படி மிஸ் அவன் படிக்கிறானா படிக்கலையா மிஸ்? கொஞ்சம் பரவாயில்ல, படிக்கிறான். ரேங்க் எடுக்கல. அதான் மிஸ் வீட்ல திட்டிட்டு இருக்கேன். இப்ப ரேங்கே எடுக்க மாட்டேங்கிறான் மிஸ். அவ கூட பரவாயில்ல மிஸ், இவன் சுத்தமா எடுக்க மாட்டேங்கிறான். போன்ல இருக்கானா? விளையாட்டுக்காச்சும் அனுப்புறீங்க வெளியில? போன் இப்ப குடுக்கறது இல்ல மிஸ், இது திட்டுல இருந்து. ஓகே, அதுமாதிரி ரேங்க் எடுக்க வச்சுறேன். ரேங்க் எடுக்க வச்சுறேன் மிஸ். முன்னாடி முன்னாடி வா. போன் யூஸ் பண்ணனால வர பிரச்சனைகள்: வயிற்று பருமன் அதிகரிக்கும், தலைவலி உண்டாகும், கண் பார்வை போகும். என்ன உங்க பிள்ளைங்களுக்கு சரி, உங்க அக்கா தங்க சரி, போன் கொடுக்காதீங்க. தேங்க்யூ. நன்றி. டீச்சர்னா ஸ்டிக்கோட வரணும்னு எது எழுதப்படாத விதி இருக்குதோ என்னோ தெரியல. ஸ்டிக் எடுத்துட்டு வரவும் சரி யாரையும் அடிச்சிருவாங்களோன்னு பயந்தேன். பரவாயில்ல, ஒரு டீச்சருக்கே உரிய நல்ல தொடர்ச்சியான அந்த பேச்சு டயலாக் வந்து சூப்பரா இருந்தது. அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆனா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கிற அம்மா உங்களுக்கு கிடைச்சு நீங்க போன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறதா இங்க ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதே மாணவர்களாவே படிக்க மாட்டாங்கிற ஒரு புது புத்தி எல்லோருடைய மனசுலயும் உறைந்து போயிருக்கிறது. மாணவிகள்லாம் படிப்பாங்க, சரியா வீட்டுக்கு வந்துருவாங்க. மாணவர்கள்லாம் படிக்க